ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட்ஸ் கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி சண்டே எபிசோட்ஸில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த இந்த கியூபிட் அப்படிங்கிற பங்கை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கியூபிட் பார்த்தீங்கன்னா கியூபிட் லிமிடெடுங்கிறது 1993 எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனி. இவங்களோட மேஜர் பிஸ்னஸ்னு பார்க்கும்போது மேல் அண்ட் ஃபீமேல் காண்டம்ஸில் வந்து இவங்க ப்ரீமியர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கிறாங்க. பர்சனல் லூப்ரிகண்ட்டு, ஐவிடி கிட்ஸ் இதெல்லாமே இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதாவது நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டராக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரொமோட்டராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு உண்டு. அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால ப்ரொமோட்டர் கை மாறுது. அதாவது ஆல்ரெடி இருந்த ப்ரொமோட்டர் வந்து அதை எக்ஸிட் பண்ணுறாங்க, வேற ஒரு ப்ரொமோட்டர் கைவசம் போகுது. ஆனால் பிஸ்னஸ் நல்லா இருக்குது. எகெயின் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னொரு ப்ரொமோட்டர் கைவசம் போகுது, ஒரு நல்ல ப்ரொமோட்டர் கைவசம். அப்போ தான் நம்ம அந்த கியூபிட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ நிறைய பேர் வந்து இதில் என்ட்ரியும் கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஒன் டைம் ஆஃப் த பீரியடில் இதில் ப்ரொமோட்டர் எக்ஸிட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஆனாலும் பிஸ்னஸ் இருக்குது, அதாவது கியூபிட்டில் பிஸ்னஸ் இருக்குது. ஸ்டாக்கும் பார்க்கும்போது ரேப்பிடாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 1 இயர் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தேன், 303% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 336 இருக்குது. அது மாதிரி 5 இயர் ரிட்டர்ன்ஸ் போட்டு பார்த்தா 2857% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கூப்பீடு. இப்போ 336 இருக்குது. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஆனால் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் கண்டினியூஸாக அந்த பங்கு மேலே போய்ட்டு தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் கூட ஒரு ஃப்ரெஷ் 52 டச் பண்ணியிருக்குது. பட் கொஞ்சம் ரிஸ்க்காக படுது, ஏன்னா வேல்யூஷன் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கிறதுனால. பட் பிஸ்னஸ் இருக்குது, கண்டினியூஸ் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, டெட் ஃப்ரீ கம்பெனி, எல்லா குவார்ட்டர்லையும் நல்ல ப்ரெசன்ஸை கொடுக்குறாங்க. சேல்ஸ் டிசம்பரில் 51 கோடி, மார்ச் குவார்ட்டரில் 61 கோடி, ஜூன் குவார்ட்டரில் 65 கோடி, செப்டம்பர் குவார்ட்டரில் 90 கோடி. ப்ராஃபிட்டும் 11 கோடி, 12 கோடி, 15 கோடி, 24 கோடி அப்படி எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டு தான் போயிருக்கு. ஃபுல் இயர் பேஸில் எடுத்து பார்க்கும்போதும் 2022 133 கோடி சேல்ஸு, 23 159 கோடி சேல்ஸு, 24 172 கோடி சேல்ஸு, 25 183 கோடி சேல்ஸு. ப்ராஃபிட் வந்து 17 கோடி, 32 கோடி, 40 கோடி, 41 கோடி. ஸோ ப்ராஃபிட், ரெவன்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இந்த கம்பெனியில் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், பிஸ்னஸ் இருக்குது, கண்டினியூஸ் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, டெட் ஃப்ரீ கம்பெனி. ஷேரோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது. பட் கண்டினியூஸாக ஷேரும் மேலே போய்ட்டுருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். அப்படி யாராவது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட்டில் 8% வரைக்கும் மேலே போச்சு. 193.99 வரைக்கும் வந்தது. கடைசியில் 188 சம்திங்கில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. 7% கர்நாடகா பேங்க் பாசிட்டிவில் இருந்துச்சு. கர்நாடகா பேங்க்கில் என்ன ஒரு அப்டேட்னா, கூப்பிடோட சிஎம்டியாக இருக்கிற இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ஆதித்யா குமார் ஹேவல்சியா இவங்க வந்து 38 லேக் ஷேர் வந்து கர்நாடகா பேங்க்கில் பிளாக் டீலில் வாங்கியிருக்காங்க. கர்நாடகா பேங்க்கில் 71 கோடிக்கு 5.6% ப்ரீமியம்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா குவான் மியூச்சுவல் ஃபண்டை ஓன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் இந்தியன் இன்வெஸ்டராக இருக்கிற ஆதித்யா குமார் ஹவல்சியா இவரும் வாங்கியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கர்நாடகா பேங்க்கில் பிளாக் டீல் நடந்ததும் இந்த பங்கு மேலே போகிறதுக்கு ஒரு முக்கிய ரீசனாக இருந்திருக்கு. அது இல்லாமல் கர்நாடகா பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃப்ரைடே மட்டுமே கிட்டத்தட்ட 62.94 லேக் ஷேர் வந்து பிளாக் டீலில் கை மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ப்ரைஸ் 186 அந்த ரேஞ்சில் வச்சு. இது போக பிளாக் டீல் நடந்தது ஆபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில். அதுவும் அப்பர் சர்க்கியூட் 20% மேலே போயிருக்குது. ஸோ இந்த ஆபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் வந்து 3 இயர் ஹையை டச் பண்ணியிருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆபெக்ஸ் அந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ்லேயும் வந்து ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 16.37 லேக் ஷேர் வந்து பிளாக் டீலில் கை மாறி இருக்குது. ஆவரேஜ் ப்ரைஸ் 323 அந்த ரேஞ்சில் வச்சு. ஸோ இது வந்து ஃப்ரைடே இந்த 2 பங்குலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டீல் நடந்திருக்குது. நெக்ஸ்ட் எலிலிலி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது அல்சிகிமர் டிசீஸுக்கான மெடிக்கேஷன், அதுக்குள்ள ஒரு ட்ரக்குக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் CDSCO இவங்க வந்து நம்மளோட இந்தியன் ரெகுலேட்டரின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எலிலிலிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ப்ளஸ் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன், இந்த வருஷம் வந்து எலிலிலி 35% ரேலியாக இருக்குது. எலிலிலிங்கிறது ஒரு ட்ரக் மேக்கர் கம்பெனி. ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரக் மேக்கர் கம்பெனி $1 trillion மார்க்கெட் கேபிலேஷன் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இது வந்து எலிலிலி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபினெட் வந்து இப்போ ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ரேர் எர்த் மேக்னெட் பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக அங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. ஐ திங்க் நம்ம அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சைனாவை தான் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரீசெண்ட்லி சைனா போட்ட அந்த எக்ஸ்போர்ட்டில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. இதனால இங்கே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத பொருளாக இருந்ததுனால நம்ம கடைசியில் சைனாவோட அங்குள்ள காமர்ஸ் மினிஸ்டர் எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்தி 2வது அது இங்கே வர மாதிரி பண்ணோம். அமெரிக்காவே இதனால் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்
இதை வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 7300 crores-க்கு வந்து ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. வித்தின் எ மந்த், இந்த மாதமே அது கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க கேபினட் அப்ரூவலுக்கு அப்புறம். ஸோ இது வந்து ஒரு PLI இன்சென்டிவ் ஸ்கீம் மாதிரி கொண்டு வராங்க கவர்மெண்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவிலே ப்ரொடக்ஷன் அதிகரிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து மற்ற கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ரேர் எர்த் மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ்லாம் சில அப்டேட்ஸு. ஸோ நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன அப்டேட்ஸ் அவங்க இன்டர்குளோப் ஏவியேஷன் ஃபினான்ஸ் சர்வீஸ் IFC அது வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனி. அதில் 7294 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஏவியேஷன் அசட்ஸ் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ரேட்டிங் லீசஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இதை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸில் வந்து ஃபஸ்ட் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு சென்செக்ஸுக்குள்ளே இண்டிகோ ஏர்லைன்ஸ் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க டிசம்பர் 22 டாடா மோட்டார் பர்சனல் வெஹிக்கிள் எக்ஸிட் பண்ண போகிறாங்க அந்த ரீஷஃபலுக்கு அப்புறம். ஏன்னா டாடா மோட்டர்ஸோட பர்சனல் வெஹிக்கிள் இப்போ 2 பிரிஞ்சனால மார்க்கெட் கேபிடலைசேஷன் குறையுது. அதனால அந்த BSE ரீஷஃபலில் சென்செக்ஸில் டாடா மோட்டர்ஸ் வெளியே போகுது, இண்டிகோ ஏர்லைன்ஸ் உள்ளே வராங்க. BSE 100 இண்டெக்ஸில் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து உள்ளே வருது. அதானி கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வெளியே போகிறாங்க. BSE சென்செக்ஸ் 50ல் மேக்ஸ் ஹெல்த்கேர் உள்ளே வராங்க, இண்டஸ்இண்ட் பேங்க் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து BSE அந்த ரீஷஃபில் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 lakh லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் 15 years ஒரு ஆர்டிகல் NDTV ப்ராஃபிட்டில் வந்துருந்துச்சு. அதில் பார்க்கும்போது 5 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 15 yearsல அது எந்த ரேஞ்சில் வளர்ந்துருக்கு, அதுவும் எந்தெந்த செக்டரில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 5 lakhs நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் 15 yearsல 12% இருக்குது. எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 22,36,782. டோட்டல் வேல்யூ அதாவது அந்த 5 lakhs சேர்த்து 27,36,782 rupees-ஆக இருக்குது. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் 5 lakhs பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் 10%-ஆக இருக்குது. 15,88,624 rupees. அது கூட அந்த 5 lakhs ஆட் பண்ணி மொத்தத்தில் பார்த்தா 20,88,624 rupees அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் ஆக்சுவலி இப்போ தான் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ரீசெண்ட் டேஸில் இந்த 2 வருஷம் 3 வருஷம் தான் கோல்டு வந்து பெருசாக மேலே போயிருக்கே தவிர, பட் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு பெருசாக க்ரோத் இல்லை. எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸே மொத்தத்தில் 10% தான் வந்திருக்கு 15 yearsல. அப்போ ஆவரேஜாக வருஷத்துக்கெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா கோல்டு பெருசாக மேலே போன மாதிரி இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸை லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த ORS பிராண்ட் பண்ணி விற்கிற கம்பெனிஸ், குறிப்பாட்டு ORS அப்படிங்கிற ஃபேக் பிராண்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி FSSAI பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ FSSAI இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த ஃப்ரூட் பேஸ்ட் பிவரேஜஸ் அதர் ட்ரிங்க்ஸு இந்த ORS பிராண்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணுறது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு தகுந்தால ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி FSSAI பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து ஃப்ரண்ட் ரன்னாக இருக்கிறாங்க இந்த IDFC பேங்கை வாங்குறது. ஃபேர்ஃபேக்ஸும் ஓக்ட்ரீ கேபிட்டலும் ரேஸில் இருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 45.48% ஸ்டேக் வச்சுருக்காங்க. அனதர் 49.24% ஸ்டேக் வந்து LIC வச்சுருக்காங்க. ஸோ இப்போது 60% கிட்ட சேல் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது. ஐ திங்க் கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் லூப்பின் கொடுத்த அப்டேட்டு. லூப்பினோட கோவா பிளானில் நவம்பர் 10 to நவம்பர் 21 USFD இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் 483ல் 7 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. சில்பா மெடிக்காரில் USFD இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. தெலுங்கானா பிளானில் 8 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2 கம்பெனிக்குமே நெகட்டிவ் அப்டேட் தான். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ரிலையன்ஸ் பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே விழுந்துருந்துச்சு. இது வந்து அனில் அம்பானி பேஸ்டு கம்பெனி. ஸோ இவங்களோட கம்பெனிஸ் விழுறதுக்கு ED பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ED ஃப்ரெஷ்ஷாக இப்போ ஒரு 1,452 கோடி ஒர்த் ஆஃப் அசட்ஸ் வந்து, அதாவது அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் அவங்களோட அசட்ஸ் வந்து ED ஃப்ரெஷ்ஷாக அட்டாச் பண்ணியிருக்காங்க ஒரு கேஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் அப்டேட்டு. ஸோ அதனால அந்த பங்குகள் எல்லாமே விழுந்திருக்கு மார்க்கெட்டில். அமுல் வந்து சொன்னாங்க நாங்கள் இஸ்ரேல் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு அங்கே இஸ்ரேல் மார்க்கெட்டுக்குள்ளே சேல் பண்ணுவோன்ட்டு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அடுத்து ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து இங்கே எல்லாமே நாங்கள் சேல் பண்ணுறதுக்கு ஐடியாவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க அமுல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NTPC பவர் கிரிட் இவங்கள வந்து டாப் ரினோவபிள் எனர்ஜி செக்டராட்டு மயூரேஷ் ஜோஷி அவர் வந்து பிக் பண்ணியிருக்கிறாரு. அது எப்படி பிக் பண்ணுறாருனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டாரில் எக்ஸ்பேன்ஷன் 500 GW நம்ம பிளான் போடுறோம் ரினோவபிள் கெப்பாசிட்டியில் 2032. இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீ பார்க்கும்போது இப்போ பவர் செக்டார் ரினோவபிள் எனர்ஜின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வேரியஸ் செக்டாரில் வரும். இப்போ ஜென்ரேட்டர்ஸ் வரும், டிரான்ஸ்மிட்டர்ஸ் வரும், நெக்ஸ்ட் EPC பிளேயர்ஸ், அடுத்து இதை பண்ணுறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற கம்பெனிஸ் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், பவர் கிரிட் கார்பரேஷன், REC லிமிடெட், இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வரும். ஸோ அது போக டேட்டா சென்டர் பிஸ்னஸ், ஸ்டோரேஜ் இந்த செக்மெண்ட் பிஸ்னஸும் இதுக்குள்ளே வரும். ஸோ இப்போ டிமாண்ட் ஃபார் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா சென்டர் இதுவும் பெனிஃபிட் ஆகும். ஸோ இதுலன்னு பார்க்கும்போது ABB இந்தியாவும்
கமின்ஸ் இந்தியா இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பயனடைய சான்ஸ் இருக்குது லாங் டேர்மில் நான் சொல்கிறது. ஸோ இவர் மென்ஷன் பண்ணுறது பவர் கிரிட்டும் ஏபிபி கமின்ஸ் இது 2 டேட்டா சென்டரில் வரும். அது போக ரினோபிள் செக்டரில் வரும்போது என்டிபிசி பவர் கிரிட் இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ரினோபிள் எனர்ஜி போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் ஃபைனான்ஸ் பண்ணுற கம்பெனிஸும் இவங்க பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற கம்பெனிஸுக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இதில் நம்மகிட்ட பவர் கிரிட் இருக்கலாம், நெக்ஸ்ட் வந்து என்டிபிசி இருக்குது, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இருக்குது, ஆர்இசி லிமிடெட் இருக்குது. லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். அதானி க்ரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. ஸோ அவங்க ரினோபிள் எனர்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதானி க்ரீன் வந்து ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி 16.7 ஜிகாவாட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நாங்கள் 12,400 கோடி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அதானி க்ரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு கோல்டோட ப்ரைஸ் நவம்பர் 23 அக்ராஸ் இந்தியா பார்க்கும்போது எம்சிஎக்ஸோட கோல்டு டிசம்பர் 1,24,195 ரூபா இருக்குது பெர் 10 கிராம். 24 கேரட் கோல்டு ப்ரைஸ் 1,24,780 அந்த ரேஞ்சில் இருக்குது. 22 கேரட் 1,14,382 அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிவிஆர் ஐனக்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ஸ்க்ரீன் வந்து ஃபினான்ஷியல் 26 ஆட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. டயர் 3 மார்க்கெட்டில் அஃபோர்டபுள் டிக்கெட் ப்ரைஸிங்கில் வந்து லான்ச் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க பிவிஆர் ஐனக்ஸ். இது கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிற சஞ்சீவ் குமார் பிஜ்லி அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுளோட சீஃபாக இருக்கிற சுந்தர் பிச்சை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்னையே ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காரு. பட் ஒரு சிஇஓ பொசிஷனுக்கு ஏஐ வந்து ரிப்ளேஸ் பண்ண சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது எல்லாமே கொஸ்டினாக தான் இருக்குது. ஆனால் அவர் இப்படி சொல்கிறாரு, பட் நம்மளாலலாம் யூகிக்க முடியாது. மேபி ஃப்யூச்சரில் என்ன டெக்னாலஜி வேணால் மாறலாம். இந்த வருஷத்தில் இப்போ வந்து ஏஐ வந்து நம்மளை ஆட்டி படைக்கும் நம்ம நினச்சா பார்த்தோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. ஸோ வாட் மேபி ஹேப்பன், என்ன வேணால் நடக்கலாம், நம்மளால் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ஃப்ளிப்கார்ட்டோட அந்த பிக் பில்லியன் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டே சேல்ஸ் வந்து வால்மார்ட்டோட இன்டர்நேஷ்னல் தேர்ட் குவார்ட்டர், அதாவது வால்மார்ட்டோட அந்த ரெவன்யூ ரிசல்ட்ஸ் வந்து தேர்ட் குவார்ட்டரில் நல்லா பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வால்மார்ட்டோட குளோபல் ரெவன்யூ 179.5 பில்லியன் அந்த ரேஞ்சில் இருந்து $5 பில்லியன் இருந்திருக்கு. மார்ஜின் ரேட்டும் 2 பேஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வால்மார்ட்டோட இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் 18 கண்ட்ரீஸில் வச்சுருக்கிறாங்க. அவுட் சைட் யூஎஸ் சொல்கிறது டபுள் டிஜிட் க்ரோத் 10.8% இன்க்ரீஸாக இருக்குது. $33.5 பில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் பார்க்கும்போது வால்மார்ட் இன்டர்நேஷனல் பிஸ்னஸோட நெட் சேல்ஸ் க்ரோத் 11.4% இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிக் பில்லியன் டேல்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ளிப்கார்ட்டு. ஸோ இது வந்து வால்மார்ட் அவங்களோட தேர்ட் குவார்ட்டர் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல்ஸ்னால இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.